அன்பு நண்பர்களே வணக்கம். இப்போ இந்த ஹர்ஷமித்ரா இந்த ரீல் போடுங்க அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. அது டுபாக்கோ அவேர்னஸ்க்காக ஒரு நல்ல விஷயம். இப்போ இன்னைக்கு காலையில் என்னோடய நண்பர் ஒருத்தர் ஃபார்மசி மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். ரொம்ப வேதனையாக இருக்குங்கன்னாரு. என்னென்னா, நம்ம திருச்சி தில்லைநகரில் ஒரு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற ஒரு பையன் ஒரு கிளாஸில் தம்மும் இன்னொரு கிளாஸில் டீயும் வச்சுருந்தானா. அவன் கூட அந்த பொண்ணும் அதே மாதிரி ஒரு கிளாஸில் தம்மும் ஒரு கையில் தம்மும் இன்னொரு கையில் கிளாஸும் வச்சுருந்தாங்களாம். இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் அதை ஏன் அவனோட இன்டென்ஷன் என்னென்னா, நம்ம ஆணும் பெண்ணும் சமம், ஆண் பண்ணுறதெல்லாம் பெண்ணும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்களா? மேபி அது காரணமாக இருக்கலாம். அதை சாப்பிட்டா ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இந்த மகாத்மா காந்தி சத்தியசோதனை கூட சொல்லியிருப்பார், நான் அதெல்லாம் பண்ணி பார்த்தேன், போனால் வந்தேன்பார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ யாருங்க சொன்னால் ஆணும் பெண்ணும் சமம்னு? பெண் ஆணை விட கொஞ்சம் மேலானவங்க. அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தாய்மைன்ற ஒரு இது இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஒரு பெண் நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், சரிங்களா? அதனால் பெண் இதெல்லாம் தப்பு இல்லைன்று போகும்போது, இப்போ நீங்கள் ஆணோட உயர்ந்தவங்க, அதை நினைங்க. அதனால் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம செய்யணும். நம்ம ஏன் புகையில இது பண்ணணும்? அது நம்ம ஆங்கிலேயர் கூட பழகிறோம், போகிறோம், அவங்களாம் பண்ணுறாங்க, பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு புத்துநோய் வருது, அந்த குடும்பமே வீணாக போயிடும். அந்த நாளைக்கு அவங்க மேரேஜ் ஆகும், குழந்தைங்க, ஒரு தாய் இல்லாத பிள்ளையாகிடும். அந்த ஒரு தாய் இல்லாத பிள்ளைங்கிறது ஒரு மிகப்பெரிய வலி. ஏன்னா நம்ம ஒரு கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும். நம்ம அதனால் மற்ற சினிமாவை பார்த்தோ இல்லை நம்ம ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்தோ நம்ம மாறுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதனால் அது பெண்கள் தான் வழிகாட்டியாக இருக்கணும். ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா, மற்ற குடிக்கிறவனா கூட குடிக்காதப்பா, அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லணும், சரிங்களா? வாழ்த்துக்கள், நன்றி.